ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் கிடச்சிருக்கு. அதாவது 12th மேக்ஸில் 7 மார்க் ரேஸ் மார்க் கொடுக்காங்க. ஓகேயா, இந்த நியூஸ் ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஓப்பன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த 7 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா 90% இது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, ஏன்னா சீனியர் ஸ்டாஃப் கூட இதுக்கு சொல்லிட்டாங்க, கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேயா, கூடிய சீக்கிரத்தில் ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுருவாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே இந்த தடவை மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. அதுவே நம்ம மறக்கமே சந்தோஷமாக இருக்க போனோம். இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கூட போனால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேயா, அதனால் என்ன கிரேஸ் மார்க்னு பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேயா, இது அட்டன் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப சின்ன கொஸ்டின் தான். அதனால் இது பிரச்சனை இல்லை. நீங்கள் மற்ற கொஸ்டின் பண்ணால் கூட ஓகே தான். ஓகேயா, இப்போ என்னென்ன கொஸ்டின்லாம் கிரேஸ் மார்க்னா கொஸ்டின் நம்பர் 25, கொஸ்டின் நம்பர் 47ல் ஏ, அதாவது ஆ. ஓகேயா, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 25ல் என்ன மிஸ்டேக் அதான் கேட்க போகிறீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேயா, இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமவாய்ப்பு மாறிலி எக்ஸின் நிகழ்தர்வு அடர்த்தி சார்புன்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, அதே இது கீழே பாருங்கள், த மார்க்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடர்த்தி சார்பு வேறு, மார்க்ஸ் ஃபங்க்ஷன் வேறு. ஓகே, சரி, இந்த 2 கொஸ்டின் எது கரெக்டான கொஸ்டின்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் தான் கரெக்டான கொஸ்டின். ஓகேயா, தமிழ் மீடியம் கொஸ்டின் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதான் தமிழ் மீடியம் கொஸ்டினுக்கான அஃபிஷியல் கொஸ்டின் எங்கே இருக்குன்னா பயிற்சி 11.4ல் 1ஆவதுல 3ஆம் சம். இதை தான் நம்ம கேட்டிருந்தாங்க. ஓகேயா, இதில் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களா, இது பிரச்சனை இல்லை, இது சேமாகவே போட்டுக்கலாம். ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினில் நீங்களே பாருங்கள், நிறை சார்பு. ஓகே, நிறை சார்பு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டது என்னென்னா அடர்த்தி சார்பு. ஓகே, மாற்றியும் கொடுக்கல, ஏன்னா கொஸ்டின் தான் இல்லை மிஸ்டேக்கு. ஏன்னா அப்படி மாற்றி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஏன் மார்க்ஸ் ஃபங்க்ஷன் கொடுக்கணும்? அப்போனா இந்த கொஸ்டின் தப்பு. அப்போனா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக 2 மார்க் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு பிக் கொஸ்டின் சொன்னோம்னா இதில் என்ன மிஸ்டேக்குன்னா இந்த கொஸ்டின் கரெக்டு தானே தோணும். ஓகேயா, இதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகமே இருக்கும், எதுக்கு இது மார்க் கொடுக்காங்கன்னு. இதில் நெகேஷன் சிம்பிள் கொடுக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் போடுவீங்க. ஓகே, ஆனால் நம்ம புக்கில் இருக்கிறது முக்கியமாக நம்ம புக்கில் கொடுத்த சிம்பிள் என்னென்னா இந்த மாதிரி சிம்பிள் தான் நம்ம புக்கில் இருக்கும். ஓகே, நம்ம புக்கில் எல்லாரும் தேடி பாருங்க, இந்த ஒரு சிம்பிள் தான் இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு கிரேஸ் மார்க் உண்டுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 90% மேலே இது கிரேஸ் மார்க் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம புக்கை தான் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகே, இது ரெண்டுமே ரைட்டு தான். ஆனால் நம்ம கான்செப்டை நம்ம 12th இருக்கிறது இது ஒன்று தான். ஓகே, இது நம்ம பழைய புக்கில் இருந்துச்சு, அதாவது பழைய எடிஷனுக்கா அதில் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள எடிஷனில் இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சொல்யூஷன் புக் கொடுத்துருப்பாங்களா, அதுலேயும் இதே சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போனா இந்த சிம்பிள் தான் கொஸ்டின் இருந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு இந்த சிம்பிளை கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் இருக்குது. ஓகேயா, அதில் 47ல் ஏ ஆ கொஸ்டின் அட்டன் பண்ண மட்டும்தான் கிரேஸ் மார்க்கு. அதே மாதிரி 2 மார்க்கில் தமிழ் மீடியத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் கம்பேர் பண்ண போகணும். ஓகே, ஒரு சில டைமில் 2 பேத்துக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.